சிறகுகள் புத்தம் புதிய மெகாத்துடன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் பழனி, வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல மேடம், நீங்க ஸ்டேஷன் போலையே மேடம்? இல்ல, நீங்க வரேன்னு சொன்னீங்கல்ல, அதான் மீட் பண்ணிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல பழனி, பேசலாம். மேடம், எங்க ஏரியால நல்லா விசாரிச்சுட்டு மேடம், அந்த ஆட்டோ டிரைவர் மூலமா அவ வீட்டுக்கே போயிட்டேன். அந்த வீட்டுல கலாவதின்னு ஒரு லேடி இருந்திருக்கா. அவ அக்கா பக்கத்துல கல்யாண வீடுகளுக்கு சமைக்கிற வேலை பார்க்க போறேன்னு சொல்லிருக்கா மேடம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகளை கடத்துற நெட்வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ கூட இன்னும் 3 பேர் இருக்காங்க மேடம். இந்த டீம்ல ஒருத்தர் இங்க இருந்து பிரிஞ்சு கடலூருக்கு போயிட்டா மேடம். அவனை புடிச்சிட்டேன். அவன் தான் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். அவன் சொன்னதுல இருந்து இவங்க எப்படி குழந்தைகளை கடத்துறாங்க, மோட் ஆஃப் ஆபரேஷன் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மேடம். நீங்க சொன்ன வெண்பாங்கிற பொண்ணு கையில கிடைச்ச 1 மணி நேரத்துல அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க மேடம். இடையில ஒரு குடன் மாதிரி இடத்துல வச்சு 4-5 குழந்தைங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே கொண்டு போவாங்களா மேடம். இப்போதைக்கு அவங்க அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல தான் எங்கேயோ வச்சிருக்காங்க மேடம். பழனி, இந்த தகவல் எல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியுமே. ரொம்ப முக்கியமா அந்த டீம்ல இருக்கிற யாராவது ஒருத்தரோட போட்டோ வேணும். அது இருந்தாதான் நாம அவங்கள கண்டுபிடிக்க முடியும். இவ்வளவு தகவல் கொண்டு வந்திருக்கணும் மேடம். போட்டோ கொண்டு வர மாட்டேனா? அந்த கேங் லீடர் கலாவதியோட போட்டோ இருக்கு, இதோ அனுப்புறேன் மேடம். மேடம், அனுப்பிட்டேன் மேடம். கண்டிப்பா இவகிட்ட தான் அந்த குழந்தை இருக்கா. என்னோட இன்ஃபர்மேஷன் எப்பவுமே தப்பா இருக்காது மேடம். தேங்க்யூ பழனி. இப்ப நீங்க கிளம்புங்க. உங்க ஹெல்ப் எப்ப தேவைப்படுதோ அப்ப நானே உங்களை கூப்பிடுறேன். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் மேடம். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணலாம். ஹலோ சார், நான் தீபிகா பேசுறேன். மேடம் சொல்லுங்க. வெண்பா மிஸ்ஸிங் கேஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மேடம், அது வெண்பா மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, கிட்னாப் கேஸ். அதான் பட்ட பகல்லையே ரவுடிகளை வச்சு கடத்திருக்காங்கன்னு வெட்ட வெளிச்சமா இருக்கு. நீங்க வீடியோ பார்க்கல? பார்த்தேன் சார். அந்த கேஸ்ல ஒரு முக்கியமான டீடைல் கிடைச்சிருக்கு. அந்த வெண்பாவை ஒரு லேடி ஆட்டோல கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆமா மேடம், அந்த வீட்டுக்கே நாங்க போனோம் மேடம். அங்க யாருமே இல்ல. அந்த லேடியோட பேரு கலாவதி. அவங்களோட போட்டோவும் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட முக்கியமான சோர்ஸ் மூலமா எனக்கு அது கிடைச்சிருக்கு. அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமா? ஓ எஸ் மேடம், கண்டிப்பா பண்றேன். இந்த குழந்தை கிட்னாப், குழந்தை கடத்தல், இந்த கேஸை மட்டும் நான் சாதாரணமா எடுத்துக்கிறது இல்லை மேடம். குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் தொலைச்சு எடுத்துருவேன், தொலைச்சு. நீங்க உடனே அனுப்பி வைங்க மேடம். தேங்க்யூ சார், நான் உடனே உங்களுக்கு அனுப்புறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இல்ல, வெண்பாவை கடத்தின லேடியோட போட்டோ கிடைச்சிருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு, அது எப்படி உனக்கு கிடைச்சது? ஹலோ, நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க லட்சம் சோர்ஸ் இருக்காங்க. அதுல இருந்து எங்களுக்கு கிடைக்கும். எனக்கு அது தெரியாதா? அதென்ன திடீர்னு வெண்பா மேல அவ்வளோ அக்கறைன்னு கேட்டேன். அவங்க வீட்டுல உனக்கு யாரையுமே பிடிக்காது, அதுலயும் மல்லிய சுத்தமா பிடிக்காது, வெண்பாவையும் பிடிக்காது. இப்ப வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ வேலை செய்யறிய, அதான் ஏன்னு கேட்டேன். தீபன், எனக்கு மல்லிய பிடிக்காதுதான். அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா அந்த காரணத்தை எல்லாம் நான் வெண்பா மேல காட்ட விரும்பல. வெண்பா ஒரு பெண் குழந்தை. ஒரு குழந்தை காணாம போறது எப்படி பதட்டத்தை உண்டாக்குங்கிறத ஐஷு காணாம போனால அந்த கொஞ்ச நேரத்துல நான் ஃபீல் பண்ணேன். நானே பல குழந்தைங்க மிஸ் ஆன கேஸ் எல்லாம் டீல் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் ரொம்ப மெக்கானிக்கலா தான் டீல் பண்ணுவேன். குழந்தைய தொலைச்ச அம்மா அழுதா
இவ்ளோ அழறவ குழந்தைய அக்கறையா பாத்துருக்கணும். இங்க வந்து ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நான் கேட்டிருக்கேன். ஆனா இப்ப என்னால அப்படி நினைக்க முடியல. யாரோட குழந்தையும் மிஸ் ஆக கூடாது. அது ரொம்ப பெரிய வலி தீபன். இப்படிலாம் கூட யோசிப்பியா? உன்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ண லேடி ரொபாட்டிக் இன்ஸ்பெக்டர்ல நினைச்சேன். பரவாயில்ல, நீ ஹியூமன் மாதிரி தான் யோசிக்கிற. ஏய், இந்த கிண்டல் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன் வேலையை மட்டும் பாரு. என்ன பெருசா வந்துட்டான் பேச. இவளை எங்கடா புடிச்சீங்க? அக்கா ஓடிக்கிட்டே இருந்தாக்கா, கார்ல மோத போனா கையை பிடிச்சி இழுத்துட்டேன். ஏய், நில்லு. ஏய், வாங்கடா. ஏய், நில்லு. ஏய், போடா. ஏய், ஏய், போடா. ஏய், நில்லு. ஏய், ஏய், போடா. எங்க ஓடுற? யார்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குற? தப்பிச்சா நீ? போடா. நீ ஏன் பெரிய ரவுடி? உனக்கே டிம்கி கொடுத்துட்டாளாக்கா அந்த பொண்ணு. என்னடா கலாய்க்கிறியா? சாவடிச்சிரும் உன்னை. டென்ஷன் ஆகாதக்கா, நீ எப்போ உஷாரா தானே இருப்ப. எப்படி இப்படி கோட்டை விட்டேன்னு தானே கேட்டேன். டேய், அப்ப நான் தூக்க கலக்கத்துல இருந்தேன்டா. அவ கை தடுத்துக்கிட்டு வந்ததும் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சின்ன பொண்ணு தானே, மிரட்டினா பயந்துருவான்னு பார்த்தா அடங்கவே மாட்டேங்கிறா. வேற வழி இல்லாம தான் நான் யாருங்கிறத சொன்னேன் அவகிட்ட. கட்டி போடலாம்னு இழுத்துக்கிட்டு போனா என் கைய கடிச்சிட்டு கீழே தள்ளி விட்டுட்டு என்னைய பேஜாராக்கிட்டா. அப்படியே ஒரே மாதிரியே விடுக்கா, வாக்கா அப்படி. அக்கா, விடுக்கா, நம்மலாம் இந்த மாதிரி எவ்வளவு பாத்துருப்போம். இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? 3 மாசம் கழிச்சு நமக்கு கிடைச்ச நல்ல பொண்ணுடா இவ. ஜம்பமா பார்ட்டிக்கு வேற நான் போன் பண்ணிட்டேன், போட்டோ வேற நான் அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் அவ தப்பிச்சு போயிட்டான்னு சொன்னா பார்ட்டிய மூஞ்சில காரி துப்பாது. டேய், என் மேல பிளாக் மார்க் ஆயிடும்டா. அதுக்கப்புறம் என்னால தொழிலே பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் யோசிச்சு என் மண்டையே குழம்பி போயிருக்கோண்டா. ஏதோ என் நல்ல நேரம் உங்க கண்ணுல மாட்டி நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. இல்லன்னு வச்சுக்கியே என் பொழப்பே நாரி போயிருக்கோண்டா. அக்கா, அதான் திரும்ப மாட்டிக்கிட்டால, ஃப்ரீயா விடுக்கா. இனிமே உஷாரா பாத்துக்கலாம். ஆமாண்டா, இதே மாதிரி இவ 4-5 வாட்டி மாட்டி தப்பிச்சு போயிருக்கிறா. இவ்வளவு அசால்ட்டா நம்ம விட்டுற கூடாது. கொஞ்சம் அசந்தாலும் கண்ணுல மண்ணை தூவி விட்டுட்டு போயிடுவா. நம்ம பார்ட்டி கிட்ட கை மாத்துற வரைக்கும் இவ மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும்டா. புரிஞ்சுதா? சரிக்கா. சரிக்கா. டேய், எனக்கு ஒரே பசியா இருக்குது. போய் டிஃபன் வாங்கிட்டு வாங்கடா, போங்கடா. சரிக்கா. வாடா. ஏய், என்ன சொன்ன? உன் அப்பனும் ஆத்தாளும் உன்னை எப்படியாவது காப்பாத்திருவாங்களா? அவங்க இல்லடி, அந்த சாமியே வந்தாலும் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முடியாது. ஆண்டி, அவங்கள எவ்வளவு நம்பினேன். ஏன் இப்படி பண்ணீங்க? பிசினஸ் டி, காசு கொட்டுற பிசினஸ். என்னை விட்டுருங்க, நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். உங்களை பத்தி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பாருடா, இந்த வயசுலயே டீல் பேசுது பத்தியா? ஏய், உன்னோட வீடு, அம்மா, அப்பா எல்லாத்தையும் இத்தோட மறந்துரு. ஏன்னா அடுத்த வாரம் நீ வெளியூர்ல இருப்பியோ வெளிநாட்டுல இருப்பியோ எனக்கு தெரியாது. இனிமே உன்னோட தலையெழுத்த பார்ட்டி முடிவு பண்ணுவான். ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல இங்கிருந்து விஜய் கூட கிளம்பி போயிட்டேன் அண்ணி. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் மார்ச்சரிக்குள்ள போற தைரியமே எனக்கு வரல. மனசு போன்னு சொல்லுது, போக கூடாதுன்னு சொல்லுது. என் பொண்ணா இருக்காதுன்னு மனசு ரொம்ப நம்புது. ஒருவேளை நம்ம பொண்ணா இருந்தா என்ன பண்றதுன்னு மனசு அடிச்சுக்குது. நடந்து உள்ள போற, காலெல்லாம் பின்னுது, நடக்கவே முடியல அண்ணி. ஒரு வழியா கிட்ட போய் பார்த்து அது என் பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு அண்ணி. மல்லி, கடவுளுக்கு பயந்து வாழணும், மனசாட்சிக்கு உண்மையா நடந்துக்கணும், யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. அப்படி நடந்தாலே பெரிய கஷ்டம்லாம் வராது. நீ தைரியமா இரு.
இன்னும் 2-3 நாள்ல வெண்பா கண்டிப்பா கிடைச்சிருவா பாரு. அவ கிடைச்சிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உயிரே கையில புடிச்சிட்டு இருக்கேன் அண்ணி. ஆமா, விஜய் தம்பி எங்க? அவரும் உன் கூட வீட்டுக்கு வரலையா? நான் அது கொஞ்சம் தைரியமா இருந்தேன். அவரால அதுவும் இருக்க முடியல. ரொம்ப பயந்துட்டாரு. அது வெண்பா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவரால இயல்பா இருக்க முடியல அண்ணி. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு. இனி நான் வீட்டுக்கே வரல, ஆபீஸ்லயே தங்கிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது என்ன புது பழக்கமா இருக்கு? ஒரு ஆம்பளை வீட்டுல தங்காம இருக்க கூடாது. இதையே நீ முதல்லயே சொல்லல? வீட்ல இருந்தா வெண்பா ஞாபகமா இருக்கு. என்னால 2 நிமிஷம் கூட கண்ணு மூடி தூங்க முடியாது. அதனால நான் ஆபீஸ்லயே இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நினைச்சு போலாம் வெளியே போறதுக்கும் தேடுறதுக்கும் ஆபீஸ் தான் வசதியா இருக்கும்னு சொல்றாரு. இது நல்ல விஷயம் இல்ல மல்லி, தப்பான விஷயம்தான். என்ன நடந்தாலும் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே வீட்ல தான் இருக்கணும். சரி, இது எங்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த ஹோமத்தை பத்தி விஜய் கிட்ட சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாரு? இல்ல அண்ணி, ஒண்ணுமே சொல்லல. இப்போ ஒரு தடவை போன்ல பேச. அதெல்லாம் பண்ணா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. வெண்பா தானா வீடு வந்து சேர்ந்துருவான்னு சொல்லு. அவர்தான் போன் பண்ணா எடுக்க மாட்டாரே அண்ணி. இது குழந்தை விஷயம் மல்லி, அப்படியெல்லாம் பேசாம இருக்க முடியாது. நீ போன் பண்ணி பேசு பேசு. போன் எடுக்கல அண்ணி. சரி, அப்போ ஒரு மெசேஜாவது போடு. என்னங்க, காலையில ஒரு ஹோமத்தை பத்தி சொன்னல, அத பண்ணிடுவோம். எனக்கு அதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என் நம்பிக்கைக்காக எத்தனை தடவை கோவிலுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஒரே ஒரு சமயமும் எனக்காக வாங்கல. உங்களை கேட்காம நானே கூட அந்த ஹோமத்தை பண்ணிடுவேன். ஆனா அந்த ஹோமத்துல வெண்பாவோட நிஜமான அம்மா அப்பா தான் உட்காரணுமா. கடவுளும் என்னை இதுல இருந்து ஒதுக்கி வச்சிட்டாரு. பரவாயில்ல, ப்ளீஸ் நீங்க வாங்கல. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாங்க. என்ன மல்லி, மெசேஜ் போயிருச்சா? இந்நேரத்துக்கு மெசேஜ தம்பி பாத்துருப்பாரா? இப்பதான் போயிருக்கு, பாத்துடுவார் அண்ணி. மெசேஜ் வந்துருச்சு. ஏய், எனக்கு சாமி மேல ஓ மேல யார் மேலயுமே நம்பிக்கை இல்ல. சாமின்னு ஒண்ணு இருந்தா என் பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குமா? எனக்கு மார்ச்சர் இல்ல, நான் எவ்வளவு பயந்தேன், எவ்வளவு அழுதேன்னு எனக்கு தான் தெரியும். எந்த தாய் தகப்பனுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. இப்படி எல்லாம் மனுஷங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிற கடவுளானே எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு இந்த பூஜை ஹோமம் இதுல நம்பிக்கையே இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கிற வழியில தேடி என் குழந்தைய நானே கண்டுபிடிக்கிறேன். நீ என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா மட்டும் போதும், புரியுதா? எப்படி பேசுறாரு பாருங்க நீ. இப்படி எல்லாம் இதுக்கு முன்னாடி அவரு பேசினதே இல்ல. ஏன் விஜய் தம்பி இப்படி பேசுறாரு? எப்பவும் இப்படி எல்லாம் பேச மாட்டாரே. இதெல்லாம் மாறும், நிச்சயமா மாறும். நீ தைரியமா இரு. இந்த வீட்ல நாம பல நாள் பிளான் பண்ண விஷயம் அதுவும் அப்படியே தானா நடக்குதே. இத பாக்குறதுக்கு ரஞ்சி கூட இல்லையே. ஐயோ ரஞ்சி, இந்த மல்லியையும் விஜயையும் பிரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வேலை பண்ணோம், அது ஒண்ணு கூட ஒர்க் அவுட்டே ஆகல. ஆனா இன்னைக்கு அவன் மல்லி அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கான். வீட்டுக்கு வேற வரதே இல்லைன்னு முடிவு வேற பண்ணிட்டான் போல. ஆனா இது பத்தாதே, இதுல இன்னும் கொஞ்சம் ஃபியூவல் போட்டு எரிய விட்டா நிச்சயம் இந்த மல்லி எங்கேயாவது போயிடுவா. முதல்ல இந்த வீடை விட்டு போயிடுவா, அப்புறம் இந்த மொத்த வீடுமே நமக்கு தான். இத யார வச்சு பண்ண வைக்கலாம்? அந்த கதிரேசன் தான் இதுக்கு சரியான ஆளு. ஆனா வெண்பா காணுங்கிறத அவர்கிட்ட சொன்னா அதுக்கு அவர் பெரிய சீன் போடுவாருன்னு பார்த்தா சப்பன வான் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னும் ஏதாவது பெருசா பண்ணணுமே. என்ன பண்ணலாம்?
விஜய் விஷயம்தான் இருக்கே, அத அந்த மனுஷன் காதுல போடுவோம். அப்படியே மனுஷன் கொந்தளிச்சிருவார்ல. சொல்லு ராஜி, வீட்லயா இருக்க? வெண்பா பத்தி எதுவும் தகவல் தெரிஞ்சா? வெண்பாவை பத்தி உறுதியா எதுவுமே தெரியல சார். இன்னும் சோஷியல் மீடியால அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து தேடி தான் பாக்குறாங்க. எங்கெங்க இருந்தோ போன் எல்லாம் கூட வருது, அங்கெல்லாம் கூட போய் பாக்குறாங்க. ஆனா வெண்பா எங்கேயுமே கிடைக்கவே இல்ல. அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அவங்க தேடுவாங்கல்ல. அவங்களும் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க சார். இன்னைக்கு கூட மார்ச்சரியில ஒரு 8 வயசு பொண்ணு பாடி இருக்கு, வந்து பாருங்கன்னு கூட சொன்னாங்க. விஜயும் மல்லியும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அங்க எல்லாமா போய் பார்த்துட்டு வந்தாங்க. நம்ம பொண்ணுக்கெல்லாம் அப்படி ஆகாதுமா. அது முதல்ல அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். உங்களுக்கு தெரியுது சார், இவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குதே. சரி, இப்ப என்ன விஷயமா கால் பண்ணமா? சார், மார்ச்சுவரிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து விஜய் பயங்கர அப்செட்டா இருக்கான். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டான். இனிமே வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். ஆபீஸ்ல தங்குறேன்னு வேற முடிவு பண்ணிட்டான். என்ன இது முட்டாள்தனமா இருக்குது? இதுக்காக யாராவது வீட்டுக்கு வர மாட்டேன்னு முடிவு பண்ணுவாங்களா? அவன் அந்த அளவுக்கு அந்த மல்லிய வெறுக்கிறான் சார். குழந்தைய தொலைச்ச வைவ இவ மூஞ்சில போய் எதுக்கு நாம முழிக்கணும்னு அவன் அங்கேயே இருக்கணும்னு முடிவே பண்ணிட்டான். குழந்தைய தொலைச்சது அவதான்னு தெரியுது இல்ல, அப்ப அவளை துரத்தி விட வேண்டியது தானே. அதையே இன்னும் பண்ணாம இருக்காரு. அது உங்களுக்கு புரியுது சார், அவனுக்கு எங்க புரியுது? அவன் பேசாம ஆபீஸ்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். இவளுங்களும் இங்க அப்படியே ஜாலியா இருக்காளுங்க. வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஆக்கிரமிக்கிறதுன்னு தெளிவா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாளுங்க. இப்ப வெண்பா வேற இல்ல, அது அவங்களுக்கு இன்னும் வசதியா போயிடுச்சு. விஜயும் வீட்டுக்கு வரமாட்டேன்ட்டான். நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டை கம்ப்ளீட்டா அவளுங்களே ஆள ஆரம்பிச்சிருவாளுங்க. ராஜி, நான் எங்கேயோ இருக்கேன்லாம் நினைக்காத. நான் எங்க இருந்தாலும் அந்த வீட்டு மேல கண்ணை வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அது என் பேத்தியோட வீடு. அப்படியெல்லாம் யாரும் அதை ஆக்கிரமிச்சிட முடியாது. நீங்க எல்லாம் சொல்றீங்க தான் சார், ஆனா இவளுங்க இப்பவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாளுங்க. இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடு கையை விட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு சார். அது எப்படி அவளுங்க அங்க கொண்டாட்டமா இருப்பாளுங்க? அப்படியெல்லாம் இருந்துட முடியாது. அது என் மாப்பிள்ளையோட வீடு, என் பேத்தியோட வீடு. நான் அங்க வரேன். அந்த மல்லிய என்ன பண்றேன்னு பாரு. வாங்க வாங்க. ஐயோ, இனி நம்ம சந்தோஷமா அப்படி ஜாலியா இருக்கலாம். மத்ததெல்லாம் கதிரேசன் சார் பாத்து பாரு. உன்னோட சேர்ந்து இல்ல, நான் தேடிக்கிறேன். என் பொண்ணு நானே தேடிக்கிறேன். அது வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கே வரல. மல்லி, என்னங்க உடனே பார்க்கணும்னு வர சொல்லியிருந்தீங்க? Are you all right? விஜய் சார் எங்க? ஏன் நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? நான் எப்பவும் உங்களை தனியா பார்த்ததில்ல. விஜயோட சேர்ந்துதான் மீட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு அவர் வரல, இனி வருவாரானும் தெரியல. எல்லாமே ரொம்ப குழப்பமா போயிட்டு இருக்கு தீபன் சார். மல்லி, என்ன சொல்றீங்க? விஜய் சார் வருவாரா என்னன்னு தெரியலையா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. மார்ச்சரியில ஒரு 8 வயசு பொண்ணோட பாடி இருக்கு, வந்து அது வெண்பாவான்னு பார்த்துட்டு போங்கன்னு போலீஸ் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. மை காட், ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? அவங்க கடமைக்கு சொல்லதானே செய்யணும் தீபன் சார். சரி, அப்புறம் என்னாச்சு? நானும் விஜயும் அங்க போய் பார்த்தோம். அது வெண்பா இல்ல, வேற ஒரு குழந்தை. ஆனா அங்க போனதுல இருந்து விஜய் ரொம்ப நிலக்குலைஞ்சு போயிட்டாரு, ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. ஏற்கனவே வெண்பா காணாம போனதுல இருந்து என்கிட்ட பேசுறதே இல்ல. இந்த பிரச்சனையில ரொம்ப வருத்தமாகி இனி நான் வீட்டுக்கே வரல, ஆபீஸ்லயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு சார். மல்லி, உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது. அதே நேரத்துல விஜயோட மனசும் எப்படி துடிச்சு போயிருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கும் என் பொண்ணு ஐஸ்வர்யான உயிர் தான். ஆனா விஜய்க்கு வெண்பா மேல இருக்கிறது பாசம்ன்ற வார்த்தையை தாண்டி ஒரு ஃபீல். அதெல்லாம்
வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. வெண்பாவோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமும் ஒரு லாங் பீரியட் 2 பேருமே இருந்திருக்காங்க. அதுல அவங்களோட அட்டாச்மெண்டாவே இருந்திருக்காங்க. ரொம்ப ஜாஸ்தியா சென்டிமெண்டா க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதனால விஜய் வெண்பாவோட ரொம்பவே கனெக்ட் ஆயிருந்திருக்காரு. அதான் வெண்பா காணாம போனதை அவரால் தாங்கிக்கவே முடியல. இந்த ஃபீல என்னை விட உங்களால சரியா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியும் தீபன் சார். அதே நேரத்துல எனக்குன்னு வேற யார் இருக்கா யோசிச்சு பாருங்க. விஜய்க்கு என்ன பாசம் இருக்கோ அதே பாசம் தான் எனக்கும் வெண்பா மேல இருக்கு. நானும் வெண்பாவை பிரிஞ்சுதான் நிக்கிறேன். இந்த நேரத்துல அவர் கூட இருக்கிறது தானே எனக்கும் ஆறுதல் சார். அவர் என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன செய்வேன் சார்? ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இந்த கட்டத்துல நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதும் எமோஷனலா கனெக்ட் ஆகி இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். நான் விஜய் கிட்ட பேசுறேங்க, நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசணும் சார். சொல்லுங்க மல்லி. இப்பவும் வெண்பா காணாம போனதுக்கு பின்னாடி தீபிகா தான் இருக்கணும்னு என் மனசு அடிச்சு சொல்லுது சார். Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.